காவேரி கிட்ட விஜய் கேட்குறாங்க, "எனக்கு தெரியும் நீ என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன்னு தெரியுது. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, அப்புறம் எதுக்கு நாம இங்க இருந்து கஷ்டப்படணும்? நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு, "எப்படி விஜய் நான் வர முடியும்? எங்க அம்மா என் மேல வச்சிருக்கிற பயம் எதுன்னு உனக்கே தெரியும்ல. அங்க வந்து வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் என்னால அங்க வர முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு, "அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவளுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். இதுல என்ன பயம் இருக்கு உனக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு புரியுது நீங்க சொல்றதெல்லாம். ஆனா வந்து அம்மாலாம் இத வந்து கிராமத்துல இருந்தவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து சொன்னாலும் புரியாது. கண்டிப்பா கோவப்படுவாங்க. அவிங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றாங்க. இதுக்காக நான் அவிங்கள எதிர்த்துக்கிட்டு உங்களோட நான் வர முடியாதுல்ல. அவிங்க மனசு கஷ்டப்படும். போதும் அவங்கள கஷ்டப்படுத்துன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு விஜய் சொல்றாங்க, "நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நான் ஆன்டி கிட்ட நான் பேசுறேன். பேசி புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "போதும்ப்பா நீங்க பேசுனதெல்லாம். நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் பெருசாகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. வெண்ணிலா போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல இனிமேலும் நான் இங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு நானும் ஏதாவது பண்ணேன். ஆன்டி ரொம்ப கோவப்படுறாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை தான் வர மாரி இருக்கு. நான் பெட்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறது தான் நல்லது. நான் ஆன்டிட்ட எப்படிலாம் எடுத்து சொல்ல முடியுமோ அப்படி எடுத்து சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே கரெக்ட்டா ரொம்ப நேரமா வந்து காவேரி அங்க விஜய் பார்க்க போனது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு கரெக்ட்டா காவேரியோடைய அம்மாவும் வந்துடுறாங்க. இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா கேட்குறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க கேட்டீங்களாங்க ஆன்டி அப்படிங்கிற மாரி டக்குன்னு பார்த்துட்டு கேட்குறாரு விஜய். "ஆமா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப தான் நான் வந்தேன். என்ன என் பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன்னு பேசிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? அப்போ அந்த வெண்ணிலாவுடைய கதை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஆன்டி அதான் நான் ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி வெண்ணிலாலாம் கிடையாது. வெண்ணிலா தான் வேணும்னா நான் எதுக்கு அவ வீட்ல அங்க இருக்காளா அங்கேயே இருந்திருப்பேன்ல. அப்புறம் எதுக்காக நான் இங்க வந்து உங்களையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நானும் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா தான்ப்பா பேசுற. ஆனா கடைசியில காவேரியோட வாழ்க்கை ஏதாவது கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இங்க பாரு காவேரி, உனக்கு போறக்கு விருப்பம் இருந்தா நீ அதான் விஜயோட கிளம்பி போ. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. ஆனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என் முகத்துல வந்து முழிச்சிடாத. அது மட்டும் இல்லாம போனேன்னா அப்படியே போயிரு. என்கிட்ட வந்து இனிமேல் பேசவும் கூடாது. அம்மான்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டுலாம் வரக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு காவேரி சொல்றாங்க, "அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? நான் போறேன்னு சொல்லவே இல்லையேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ போற முடிவுல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ இங்கிருந்து கஷ்டப்படுறதும், இந்த விஜய் வந்து இங்கிருந்து கஷ்டப்படுறதும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். என்னமோ நான் தான் என்னமோ கடைசியில உங்க 2 பேத்துக்கும் வந்து பகை மாரிலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆன்டி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க விஜய். இத கேட்டு காவேரி சொல்றாங்க, "அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நானும் இதே தான் சொன்னேன். அம்மாக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா இருந்தேன். வெண்ணிலா இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறது நான் சொல்லிட்டேம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப என்னதான் சொல்றாரு இந்த தம்பி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க ஆன்டி, வெண்ணிலா வந்து நான் முன்னாடி லவ் பண்ணதா இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா வந்து எப்ப காவேரி என் வாழ்க்கையில வந்தாலோ, காவேரி தான் லைஃப் லாங் எனக்கு இந்த ஜென்மம் இல்ல 7, 7 ஜென்மத்துக்கும். அப்படி இருக்கங்காட்டி தான் எனக்கு காவேரி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தான் இவ்வளோ தூரம் நான் வந்து என்னையும் கஷ்டப்படுத்திட்டு உங்களையும் நான் கஷ்டப்படுத்தினேன். என்னை மன்னிச்சிடுங்க உங்கள ஏதாவது நான் சங்கடப்படுத்தியிருந்தா. ஆனா நான் காவேரி வேணும்னு தான் வந்திருக்கேன். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க என் நிலைமையில இருந்து. அப்ப வெண்ணிலாவுடைய நிலைமை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உடம்பு சரியானதும் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க சொல்றீங்க தம்பி, வெண்ணிலா அதுக்கு ஒத்துக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட பழகியிருக்கா, பேசியிருக்கா. அவ எப்படி விட்டு குடுப்பா?" அப்படின்னு சொல்றாங்க. "அவ விட்டு குடுக்குறது என்ன? நான் ஏற்கனவே ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன். காவேரி தவிர என் லைஃப்ல இனிமேல் யாரும் கிடையாது. நெனச்சு கூட என்னால பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அவ புரிஞ்சுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "தம்பி நீங்க சொல்றீங்க, அவ உடம்பு சரியானதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே இருந்துட்டா என்ன பண்ண முடியும்? என் லைஃப் என்னுடைய பொண்ணுடைய லைஃப் என்ன ஆகுறது? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்கு வெண்ணிலா அவங்க வீட்லேருந்து கிளம்பி போறாளோ, அதுக்கப்புறம் முழு மனசோட நானே என் பொண்ண அனுப்பி வைப்பேன். அதுவரைக்கும் தயவுசெய்து நீங்க இங்கேயே இருக்காதீங்க. நீங்க கிளம்பி அங்க போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிங்க ஆன்டி நான் போ முடியும்? காவேரி இங்க தானே இருக்கா. காவேரி விட்டுட்டு என்னால அங்க போ முடியாது. நீங்க சொல்றதே இருக்கட்டும். இப்ப நான் அங்க போனேன்னா, இப்ப காவேரிக்கும் என்னை பார்க்க முடியாம இருக்கும்ல. நான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேனோ, ஏது பண்ணிட்டு இருக்கிறேனோன்னு யோசிச்சு பாப்பா. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா வேற அங்க இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ உங்க மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க ஆன்டி, என் கேரக்டர் மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. இல்ல தம்பி நீங்க சொல்றது அப்படித்தான் இருக்கு. அங்க கிளம்பி போ மாட்டேன்னா, வெண்ணிலா இருக்கான்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நான் அப்படி சொல்ல வரல. என்னாலயும் காவேரிய பார்க்காம இருக்க முடியாது. காவேரினாலயும் என்னை பார்க்காம இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியாடி?" அப்படிங்கிற மாரி காவேரிட்ட கேட்குறாங்க. "இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அவ சும்மா பொய் சொல்றாங்க ஆன்டி நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவ வாய் தான் அப்படி சொல்லுது. அவ மனச கேட்டு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எது எப்படியோ இப்போதைக்கு வெண்ணிலா அங்க இருக்கிற வரைக்கும் காவேரியலாம் அனுப்ப முடியாது தம்பி. அதே நேரத்தில நீங்களும் இங்க இருக்காதீங்க. எங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சமாவது நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன்ல, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க ஆன்டி உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நான் காவேரிய கூட்டிட்டு நான் வீட்டுக்கே போகல. எங்க வீட்ல இங்கேயே நானும் காவேரியும் ஒண்ணாவே இங்க இருக்கிறோமே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன தம்பி விளையாடுறீங்களா? இந்த ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் நீங்க என்ன சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம காவேரி உங்களுடைய ஒய்ஃப்ன்னு எங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அவிங்க தானே, அவிங்க கிட்ட நான் பேசிப்பேன். அவிங்கலாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க தம்பி அதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க ஆன்டி அங்க கூட்டு போற கூட மாட்டேங்கிறீங்க. எனக்கு காவேரி இங்க நாங்க 2 பேரும் ஒண்ணா இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம். வெண்ணிலா போற வரைக்கும்னு சொல்லி சொன்னா, அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னதான் நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் ஒண்ணும் நினைக்கல. காவேரி எங்களோடவே இருக்கட்டும். வெண்ணிலா கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லங்க ஆன்டி அது வந்து என்னால முடியாது. இனிமேல் என்னால ஒரு நிமிஷம் கூட காவேரி இல்லாம இருக்க முடியாது. நீங்க இப்படியே உங்க வீட்ல வெண்ணிலாவ காவேரியை வீட்ல வச்சுட்டே நீங்க இருங்க. நான் இங்க அப்படியே வந்து நானும் இங்கேயே இருக்கேன். அட்லீஸ்ட் நான் பார்த்துக்கவாது செய்வேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "பார்த்துக்கலாம் நீங்க செய்வீங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா நாங்க எப்படி இங்க பக்கத்துல குடித்தனம் நடத்துறது? நீங்க வந்து பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சும்மா ஒவ்வொரு நிமிஷம் எங்கனால பார்த்துட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆன்டி நீங்க இப்ப காவேரியை என்னோட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, இதுவே போதும். இனிமேல் உங்கள நான் ஒரு நிமிஷம் கூட நான் தொந்தரவே பண்ண
மாட்டேன்." அப்படி மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு யோசிச்சுட்டுருக்காங்க.